வேதத்தை நேசிப்பவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதை அறிந்தவர்களாய் தொடர்ந்து கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள நேரம் கொடுக்கிற உங்களை இந்த நாளின் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி சிறைப்பட்டு போன 25வது ஆண்டிலே கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை குறித்து இன்று நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்போமா? எங்களுக்கு மிகவும் அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தின் கடைசி பாடத்திற்கு வருகிறோம். எசேக்கியேல் 40 முதல் 48ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியிலே 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் ஏற்பட போகிற தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் அங்கே நடைபெறப் போகிற ஆராதனை குறித்தும் கர்த்தருடைய மகிமை மீண்டும் திரும்பி வருவதை குறித்தும் நாம் பார்க்கிறோம். மேலும் அந்த தேசத்தை குறித்ததான ஒரு தரிசனத்தையும் எசேக்கியேல் பெற்றுக்கொள்கிறார். 40 முதல் 42ஆம் அதிகாரம் வரை உள்ள பகுதியில் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் உள்ள தேவாலயத்தை குறித்து பார்க்கிறோம். இந்த தேவாலயம் பூமியில் உள்ள எருசலேமில் தான் இருக்க போகிறது. ஆனால் விசுவாசிகள் வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளது போல புதிய எருசலேமிலே வாசம் செய்வார்கள். அதுதான் நித்தியத்தை தேவனோடு செலவிடும்படியாய் தேவன் விசுவாசிகளுக்காய் ஆயத்தம் செய்த இடம். கவனியங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21, 22. அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். இந்த வசனத்தின்படி திருச்சபை மக்கள் செல்லும் இடத்தில் தேவாலயம் இல்லை, அது நமக்கு தேவையும் இல்லை. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் இந்த பூமியிலே ஒரு தேவாலயம் இருக்கும். சடங்காச்சாரமாய் ஆலயங்களுக்கு சென்றவர்களுக்குத்தான் அங்கே தேவாலயம் இல்லாமல் இருப்பது ஒரு அதிர்ச்சியாக இருக்கும். அங்கே ஆலயம் தேவையில்லை, ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானவரே விசுவாசிகள் மத்தியிலே வாசமாயிருப்பார். அது எப்படிப்பட்ட அருமையான ஒரு சூழ்நிலையாக இருக்கும் என்பதை நாம் கற்பனை செய்து பார்க்க முடியாது. எசேக்கியேலின் புத்தகத்திலே வரும் காலங்களில் நடைபெற இருக்கும் சில சம்பவங்களை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். எதிரியானவன் அழிக்கப்பட்ட பின் இஸ்ரவேல் தேசம் 1000 வருட அரசாட்சிக்குள்ளே நுழையும். அப்பொழுது அங்கே ஒரு தேவாலயம் இருக்கும். இந்த உலகத்தை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் ரட்சிக்கப்படும் மற்ற தேசங்களை குறித்தும் பேசுகிறோம். திருச்சபை என்பது புதிய எருசலேமில் கர்த்தரோடு இருக்கும். வாசிக்கிறேன். எசேக்கியேல் 40:1. நாங்கள் சிறைப்பட்டு போன 25ஆம் வருஷத்தின் ஆரம்பத்தில் 1ஆம் மாதம் 10ஆம் தேதியாகிய அன்றே கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. அவர் என்னை அவ்விடத்துக்கு கொண்டு போனார். அப்பொழுது நகரம் அழிக்கப்பட்டு 14 வருஷமாயிற்று. எருசலேம் நகரம் முற்றிலும் அழிக்கப்பட்டு தேவாலயம் சுட்டெரிக்கப்பட்டு விட்டது. ஆனால் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் அங்கே இருக்க போகிற தேவாலயத்தை கர்த்தர் தீர்க்கதரிசிக்கு காட்ட வேண்டும். பாருங்கள், எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். தேவ தரிசனங்களில் அவர் என்னை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு போய் என்னை மகா உயரமான ஒரு மலையின் மேல் நிறுத்தினார். அதன் மேல் தெற்காக ஒரு நகரம் கட்டி இருக்கிறது போல் காணப்பட்டது. அவர் என்னை அங்கே கொண்டு போனார். இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார். அவருடைய தோற்றம் வெண்கலமாயிருந்தது. அவர் கையில் சணற்கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது. அவர் வாசலிலே நின்றார். வேத புத்தகத்தில் எப்பொழுதுமே ஒரு அளவுகோலை வைத்துக்கொண்டு ஒருவர் நிற்கிறார் என்றால் அது பொதுவாக ஒரு தூதனை குறிக்கும். இங்கே கடவுள் சொல்ல விரும்புவது தானே மீண்டும் அவரது ஜனங்களோடு, அதாவது இந்த உலகத்திலே இருக்கும் யூத ஜனங்களோடு செயல்பட போகிறார். இதை குறித்து நாம் சின்ன தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலும் வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் பார்க்கலாம். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். அந்த புருஷன் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ கண்ணார பார்த்து காதார கேட்டு நான் உனக்கு காண்பிப்பதெல்லாவற்றின் மேலும் உன் மனதை வை. நான் உனக்கு அவைகளை காண்பிக்கும்படி நீ இங்கே கொண்டு வரப்பட்டாய். நீ காண்பதையெல்லாம் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு தெரிவி என்றார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை என்னவென்றால், எசேக்கியேல் தேவனால் எருசலேமிற்கு கொண்டு வரப்பட்டு எதிர்காலத்தில் 1000 வருட அரசாட்சியின் நாட்களிலே அமையப்போகிற தேவாலயத்தை காண்பிக்க போகிறார். அடுத்த வசனம் பாருங்கள். எசேக்கியேல் 40:5. இதோ ஆலயத்துக்கு புறம்பே சுற்றிலும் ஒரு மதில் இருந்தது. அந்த புருஷன் கையிலே 6 முழ நீளமான ஒரு அளவுகோல் இருந்தது. ஒவ்வொரு முழமும் நமது கை முழத்திலும் 4 விரற்கடை அதிகமானது. அவர்
அந்த மதிலை அளந்தார். அகலம் 1 கோலாகவும் உயரம் 1 கோலாகவும் இருந்தது. இந்த 5ஆம் வசனம் முதல் தொடர்ந்து நாம் வாசித்து பார்க்கும் பொழுது 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் அமையப் போகிற அந்த மிகச் சிறப்பான தேவாலயத்தை குறித்த விவரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது நிச்சயமாகவே மிக அழகான ஒரு ஆலயமாயிருக்கும். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் பாருங்கள். வாசலின் மண்டபத்திலே இந்த புறத்தில் 2 பீடங்களும் அந்த புறத்தில் 2 பீடங்களும் இருந்தது. அவைகளின் மேல் தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் குற்ற நிவாரண பலியையும் செலுத்துவார்கள். இங்கே நாம் வாசிப்பது போல மோசேயின் காலத்தில் மக்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த வழிபாடுகள் மீண்டும் ஆசரிக்கப்படுகின்றன. தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அங்கே செலுத்தப்படும். எசேக்கியேல் 40ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். வாசலின் அருகே இந்த புறத்தில் 4 பீடங்களும் அந்த புறத்தில் 4 பீடங்களும் ஆக 8 பீடங்கள் இருந்தது. அவைகளின் மேல் பலிகளை செலுத்துவார்கள். கவனித்தீர்களா? இந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் உள்ள தேவாலயத்தில் பலிகள் செலுத்தப்படுகின்றன. இதை குறித்த விவரங்களை 45ஆம் அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது கவனிப்போம். சரி, வசனம் 44 பாருங்கள். எசேக்கியேல் 40:44. உட்பிரகாரத்திலே உள்வாசலுக்கு புறம்பாக சங்கீதக்காரரின் அறை வீடுகள் இருந்தது. அவைகளில் வடக்கு வாசலின் பக்கமாக இருந்தவைகள் தென் திசைக்கு எதிராகவும் கிழக்கு வாசலின் பக்கமாக இருந்த வேறொரு வரிசை வட திசைக்கு எதிராகவும் இருந்தது. நான் வாசித்த வசனத்தை கவனித்தீர்களா? அந்த நாட்களிலேயும் தேவாலயத்திலே இசையும் பாடல்களும் இருக்கும். எசேக்கியேல் 40:47 பாருங்கள். அவர் பிராகாரத்தை 100 முழ நீளமாகவும் 100 முழ அகலமாகவும் அளந்தார். அது சதுரமாய் இருந்தது. பலிபீடமோ ஆலயத்துக்கு முன்பாக இருந்தது. மீண்டும் மீண்டும் அந்த தேவாலயத்தில் இருக்க போகும் பலிபீடத்தை குறித்து சொல்லப்படுகிறது. எருசலேமில் இருக்கும் ஒரு தங்கு விடுதியிலே ஏரோது ராஜாவின் காலத்திலே மற்றும் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்த எருசலேமை போன்ற ஒரு மாடல் செய்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதை கூர்ந்து கவனித்தால் அங்கே பலிபீடம் எதுவும் செய்யப்படவில்லை. எப்படியோ அவர்கள் அதை விட்டு விட்டார்கள். பாரம்பரிய யூதர்கள் பலிபீடத்தை குறித்து சற்று கூச்சமுடையவர்களாய் இருந்தார்கள். தாராளவாதிகளான யூதர்கள் பலிபீடத்தை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள். இவர்களது எண்ணங்கள் எப்படி இருந்தாலும் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே அமைக்கப்பட போகிற தேவாலயத்திலே பலிபீடங்கள் உண்டு. தொடர்ந்து 43ஆம் அதிகாரம் முதல் 46ஆம் அதிகாரம் வரை நாம் பார்ப்போம் என்றால் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் உண்டாக்கப்பட இருக்கும் தேவாலயத்தில் நடைபெறப் போகிற ஆராதனையை குறித்து விவரிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோன் கட்டிய ஆலயத்தின் கடைசி காலங்களில் தேவனுடைய ஷக்கீனா மகிமை, அதாவது தேவனுடைய பிரசன்னம் அங்கே இல்லை என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே 43ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அந்த தேவனுடைய மகிமை மீண்டும் தேவனுடைய ஆலயத்திற்கு திரும்பி வருகிறது. அந்த ஆலயத்திலே மக்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறார்கள். இங்கே ஆராதிக்கப்படுகிறவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே. எசேக்கியேல் 43 முதல் 2 வசனங்களை பாருங்கள். பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்து கொண்டு போனார். இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது. தேவனுடைய மகிமை கிழக்கில் இருந்து வந்து ஆலயத்தை நிரப்புகிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீண்டும் பூமிக்கு திரும்ப வருவதை காட்டுகிறது. அவரோடு கூட ஷக்கீனா மகிமையை அவர் கொண்டு வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் அவர் பெத்லேமுக்கு வந்த பொழுது இந்த ஷக்கீனா மகிமை அவரோடு இல்லை. ஆனால் இப்பொழுது அந்த மகிமையோடு கூட அவர் இங்கே எருசலேமில் உள்ள தேவாலயத்திலே பிரவேசிக்கிறார். பாருங்கள், எசேக்கியேல் 43:4. கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது. இங்கே நாம் பார்ப்பது போல தேவன் கிழக்கில் இருந்து வருகிறார். இதை குறித்து மீண்டும் 44ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க போகிறோம். எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். எனக்கு ஆராதனை செய்கிறதற்கு என்னிடத்தில் சேருகிற சாதோக்கின் வம்சத்தாரான லேவி கோத்திரத்தாராகிய ஆசாரியர்களுக்கு நீ பாவ நிவாரண பலியாக ஒரு இளங்காளையை கொடுப்பாயாக என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
இந்த பகுதியில் தேவாலயத்தில் நடைபெறும் ஆராதனைகளை குறித்து பார்க்கிறோம். இங்கே நடைபெறுகிற பலிகள் நினைவு பலிகளாய் கொடுக்கப்படுகிறது. அதாவது சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்ததை நினைவு கூர்ந்து செய்யப்படுகிறது. பழைய பாட்டிலே நாம் வாசிக்கும் பலிகள் சிலுவையில் இயேசு மரிக்கப் போவதை முன்னோக்கி பார்த்து செய்யப்பட்டது. 45ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து மேலும் சில விவரங்களை நாம் பார்ப்போம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் கிழக்கு வாசலின் வழியாய் நகரத்திற்குள்ளே பிரவேசிப்பார் என்பது எசேக்கியேலுக்கு சொல்லப்படுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 44 முதல் 3 வசனங்கள். பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்துக்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது. அதிபதி கர்த்தருடைய சன்னதியில் போஜனம் பண்ணும்படி இதில் உட்காருவான். அவன் வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து மறுபடியும் அதன் வழியாய் புறப்பட்டு போவான் என்றார். இப்பொழுது உள்ள எருசலேமின் கிழக்கு வாசல் பூட்டப்பட்டிருக்கிறது. அங்கே சுவர் எழுப்பப்பட்டிருக்கிறது. இதை குறித்து சில வேத பண்டிதர்கள் இந்த வசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டபடியால் அது இனி மேசியா வரும் வரை பூட்டப்பட்டுதான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் இது சரியானது அல்ல. இங்கே அதிபதி என்று சொல்லப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்படவில்லை. எசேக்கியேல் கூறுவது போல அந்த அதிபதி ஒரு பலி செலுத்தி தொழுது கொள்கிறான். எனவே இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து கூறப்படவில்லை. இயேசு கிறிஸ்து கர்த்தராய் இருக்கிறபடியால் அவர் எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. அவர் உலகில் இருந்த பொழுதும் யோவான் 8:46 நான் வாசிப்பது போல, ஏனெனில் பாவம் உண்டென்று உங்களில் யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறார். எனவே இந்த அதிபதி என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படவில்லை. இந்த அதிபதி தாவீது தான். சிலர் இது தாவீதின் வம்சத்தில் வேறொரு மனிதன் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக, இங்கே குறிப்பிடப்படும் வாசல் நகரத்தின் வாசல் அல்ல, அது தேவாலயத்தின் வாசல். இப்பொழுது அந்த தேவாலயம் அங்கே இல்லை. இந்த சம்பவங்கள் எல்லாம் நடைபெறும் முன் அங்கே தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இதற்கும் நகரத்தின் வாசலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இவர் ஒருவேளை நகரத்தின் கிழக்கு வாசல் வழியாய் வருவார். அந்த வாசல் இப்பொழுதும் இருக்கும் அந்த கிழக்கு வாசலாக இருக்கலாம். அல்லது கட்டப்பட்டு இருக்கிற சுவர் இடிக்கப்பட்டு மற்றொரு வாசல் கட்டப்படலாம். இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கும் அந்த சுவர் இயேசு கிறிஸ்துவும் எசேக்கியேலும் அறிந்திருக்கிறபடி ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டது. எசேக்கியேல் 45ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது போல அங்கே பஸ்கா பண்டிகை நடைபெறுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 45:18 முதல் 22 வரை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், 1ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் எடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் 4 கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளிலும் பூச கடவன். பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக 7ஆம் தேதியிலும் செய்வாயாக. இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக. 1ஆம் மாதம் 14ஆம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற 7 நாள் பண்டிகையாகிய பஸ்கா ஆரம்பமாகும். அந்நாளிலே அதிபதி தன் நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக. இந்த பஸ்கா இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. பவுல் கூறியிருக்கும் ஒரு வசனத்தை நாம் இங்கே பார்க்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்று எழுதியிருக்கிறார். இந்த இடத்திலேயும் ஒரு முக்கியமான கேள்விக்கான பதிலை நாம் சொல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டின் எல்லா பலிகளும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிவிட்டது என்றால், இந்த 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே ஏன் மீண்டும் இந்த பலி செலுத்தும் காரியம் நடைபெறுகிறது? உண்மையில் இதை குறித்து நாம் குழப்பமடைய தேவையில்லை. எப்படி விசுவாசிகளாக கர்த்தருடைய போஜனத்தை நாம் புசிக்கும் பொழுது இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நாம் நினைவு கூறுகிறோமோ, அதுபோல 1000 வருட அரசாட்சியில் செலுத்தப்படும் பலி
ஏற்கனவே இயேசு சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்ததை திரும்பி பார்க்கிறது. இப்படிப்பட்ட பலி செலுத்துதல் தேவைதானா என்று சிலர் கேட்கிறார்கள். பிரியமானவர்களே, மனித சமுதாயம் எந்த ஒரு பாடத்தை படிக்கவும் மிகவும் கஷ்டப்படுகிறது. இந்த காரணத்தினாலேயே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பரலோகத்தில் இருக்கும். அதை அங்கே பார்க்கும் நாம் எவ்வளவு பெரிய படுகொலியிலிருந்து தூக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை உணர முடியும். பாவத்திலிருந்து நமக்கு ரட்சிப்பும் நரக ஆக்கினையிலிருந்து நமக்கு பரலோக வாழ்க்கையும் கொடுக்கப்பட்டிருப்பது ஒரு பெரிய காரியம். தேவன் மட்டுமே அதை நமக்காக செய்து முடிக்க முடியும். பரலோகத்தில் இருக்கும் திருச்சபையை நினைவுபடுத்த இயேசுவின் இரத்தம் பரலோகத்தில் இருக்கும். அதுபோல 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களும் மீட்கப்பட்டதற்கான காரணம் இயேசுவின் இரத்தமே என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள இந்த உலகத்தில் பலி செலுத்தப்படும். 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே அந்த தேசம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து 47, 48 அதிகாரங்களில் நாம் வாசிக்கலாம். பாருங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி வர பண்ணினார். இதோ, வாசற்படியின் கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கி இருந்தது. அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது. அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்த்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடத்தி கொண்டு போனார். அங்கே தண்ணீர் வலதுபுறத்திலிருந்து பாய்கிறதாய் இருந்தது. இங்கே இதோ வாசற்படியின் கீழே இருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதாய் இருந்தது. இப்படி சொல்லும் பொழுது அது பலிபீடத்திலிருந்து வருகிறது. பலிபீடத்திலிருந்து தான் எல்லா ஆசீர்வாதங்களும் துவங்குகிறது. இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ளும் எல்லா ஆசீர்வாதங்களுமே நமக்காக சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாகவே வருகிறது. இந்த தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த பகுதியிலிருந்து பல ஆவிக்குரிய பாடங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கவனியுங்கள், எசேக்கியேல் 47 அதிகாரம் 3 வசனம். அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது. இங்கே தண்ணீர் கணுக்கால் அளவாயிருந்தது என்று சொல்லும் பொழுது ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியில் நடக்க வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. 4 வசனம் பாருங்கள். பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது. தண்ணீர் முழங்கால் அளவாய் இருந்தது என்று கூறும் பொழுது இது ஜெபத்தை குறித்து பேசுகிறது என்று நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலும் தண்ணீர் இடுப்பளவாய் இருந்தது என்று சொல்லும் பொழுது நாம் நம் இடுப்பில், அதாவது நம்முடைய அறையை கட்டி கொண்டு நம் கர்த்தருக்காக சேவை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அடிப்படையிலேயே ஒரு விசுவாசி கர்த்தரோடு நடக்கவும் கர்த்தருக்காக சேவை செய்யவும் எதிர்பார்க்கப்படுகிறான். கவனியங்கள், வாசிக்கிறேன். எசேக்கியேல் 47 அதிகாரம் 5 வசனம். பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. தண்ணீர் அவரை மூடத்தக்கதாக ஆழமாயிருந்தது. பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை இது தெரிவிக்கிறது. மேலும் ஒரு நாள் கர்த்தர் அந்த யூத ஜனங்கள் அத்தனை பேர் வாழ்க்கையிலேயும் தமது ஆவியை ஊற்றப் போகிறேன் என்பதை இது நமக்கு நினைப்பூட்டுகிறது. இன்னமும் இந்த காரியத்தை கர்த்தர் செய்யவில்லை. இப்பொழுது வசனம் 7 பாருங்கள். எசேக்கியேல் 47:7. நான் நடந்து வருகையில் இதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கரையிலும் வெகு திரளான விருட்சங்கள் இருந்தது. திரளான விருட்சங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொடுக்க வேண்டிய கனிகளை குறிக்கிறதா இருக்கிறது. இந்த வசனத்திற்கான விளக்கங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சொந்த வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மேலும் நாள் ஒன்று வரும், அப்பொழுது நித்தியமான அந்த தண்ணீர் பலிபீடத்திலிருந்து வர இருக்கிறது. அந்த நாளிலே அது அந்த தேசத்திற்கு ஒரு செழிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப்போகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் அந்த தேசத்தில் மக்களுக்கு தண்ணீர் தேவையானதாய் இருக்கிறது.
சரி, 48ஆம் அதிகாரம் இந்த 12 கோத்திரங்களுக்கும் அந்த தேசம் எப்படி பகிர்ந்து கொடுக்கப்படுகிறது என்பதை கூறுகிறது. குறிப்பாய் தான் வம்சத்துக்கு கொடுக்கப்பட்ட பகுதியை குறித்து நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், எசேக்கியேல் 48 முதல் 2 வசனங்கள். கோத்திரங்களின் நாமங்களாவன: வடமுனை துவக்கி ஆமாத்துக்கு போகிற ஏத்லோன் வழியின் ஓரத்துக்கும், ஆசார் ஏனானுக்கும், ஆமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும், தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசேருக்கு ஒரு பங்கும். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களிலே மகா உபத்திரவ காலத்தில் முத்திரையிடப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே தான் கோத்திரம் இல்லாவிட்டாலும் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே தான் கோத்திர மக்கள் அங்கே இருக்கிறார்கள். மகா உபத்திரவ காலத்திலே தான் கோத்திரத்தை நாம் பார்க்க முடியவில்லை. ஆனால் கர்த்தருடைய கிருபையினாலே அவர்கள் மீண்டும் 1000 வருடத்தின் காலத்திலே கொண்டு வரப்படுகிறார்கள். நாமும் கர்த்தருடைய கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினாலேயே நம்முடைய சேவைகளுக்கு ஏற்ற வெகுமதிகளை அவரிடத்திலே நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே இருக்கும் எருசலேமை பற்றி கூறுகிறது. மேலும் அந்நாட்களில் இருக்கும் தேவாலயத்தை குறித்தும் சொல்கிறது. அது மட்டுமல்ல, அந்த தேசம் 1000 வருட அரசாட்சியின் காலத்திலே எப்படி இருக்கும் என்பதையும் விவரிக்கிறது. இப்பொழுது அங்கே இருந்த எல்லா சாபங்களும் நீக்கப்பட்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். எத்தனை அருமையான ஒரு காட்சி இல்லையா? இறுதியாக எசேக்கியேல் 48ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை பாருங்கள். சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் ஏகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். ஒரு மகிமையான முடிவோடு கூட தீர்க்கதரிசி தனது தீர்க்க தரிசன புத்தகத்தை நிறைவு செய்கிறார். ஏகோவா ஷம்மா என்பதற்கு கர்த்தர் அங்கே இருக்கிறார் என்று பொருள். இந்த புத்தகம் நமக்கு கற்றுக் கொடுத்தது என்னுடைய மகிமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் மனதிலே கொண்டவர்களாக அவருடைய பிரசன்னத்திலே அனுதினமும் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கடைசி வரை இஸ்ரவேல் ஜனங்களை காத்து மகிமைப்படுத்தின கர்த்தர் அவரை விசுவாசிக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இன்றும் என்றும் காத்து நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். யெகோவா ஷம்மா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? யெகோவா ஷம்மா என்ற வார்த்தையின் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, தேவனுடைய சமாதானம். ஆப்ஷன் பி, தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆப்ஷன் சி, கர்த்தர் அங்கே இருக்கிறார். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியோடு எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இந்த நாளின் நிகழ்ச்சியிலும் 1000 வருட அரசாட்சியின் காலத்தில் தேவன் செய்ய இருக்கும் சில காரியங்களை நாம் பார்த்தோம். எசேக்கியேல் புத்தகம் கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்து, அவருடைய மகிமையை குறித்து நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுத்தது. நாமும் பரிசுத்த ஆவியின் பலனை பெற்று தொடர்ந்து அவருடைய பரிசுத்தத்திலே வாழ கர்த்தர் நிச்சயமாய் கிருபை செய்வார். அடுத்த நிகழ்ச்சியிலே மீண்டும் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37.